கிறிஸ்துக்கள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை இந்த நாளிலே கூறிக்கொண்டு, அந்த வெளிப்பசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்மை பிதாவாகிய கடவுளுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கினார் என்று சொல்லப்படுகிற வசனத்தை அடிப்படையிலே வைத்து ஆசாரியரும் அரசரும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு பாடத்தை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அரசர்கள் அரசர்களாக இருப்பார்கள், ஆசாரியர்கள் ஆசாரியர்களாக இருப்பார்கள். ஆசாரியர்கள் அரசராக மாட்டார்கள், அரசர்கள் ஆசாரியர்களாக மாட்டார்கள். இதுதான் இஸ்ரேல் தேசத்தில் சொல்லப்பட்ட ஒரு நியமனம். ஆனால் இங்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசாரியனாகவும் இருக்கிறார், அரசராகவும் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. அதோடு கூட பிரதான ஆசாரியர் யார் என்ற கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியர் என்று ஒரு தீர்க்கமான ஒரு காரியத்தை எபிரேய ஆசிரியர் நமக்கு விளக்குகிறார். எபிரேய புத்தகம் ஒரு கடினமான புத்தகமாக இருந்தாலும் அதிலே ஆழமான பல சத்தியங்கள் காணப்படுகிறது. எனவே அதை அடிப்படையில் கொண்டு இது ஒரு முதலாவது பகுதியாக ஆசாரியர் தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பலி செலுத்துகிறார் என்பதை அடிப்படையிலே வைத்து இந்த முதல் தியானத்தை நாம் பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் எப்படி எழுதுகிறார் பாருங்கள். சகோதர சகோதரிகளுக்கு பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே சகோதரிகளே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோம் என்பது போல அந்த இடத்திலே சொல்கிறார். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதர சகோதரிகளே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலராகவும் இருக்கிறார் இல்லையா? ஏன் என்று கேட்டால், பிதாவினால் மனுக்குலத்தை மீட்பதற்காக அனுப்பப்பட்டவராக இருக்கிறார் என்பதனால்தான் அவரை அப்போஸ்தலராகவும் அப்படின்னு என்ன பண்றாரு அந்த இடத்துல சொல்றார். பரிசுத்த சகோதர சகோதரிகளே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு அந்த சொல்றாரு. அப்படின்னா நம்ம யாரை கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் பிரதான ஆசாரியரை கவனிக்கிறவராக இருக்கோம். பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆலய வழிபாட்டில் நம்ம சென்று அமர்வோம் என்று சொன்னால், யாரை கூர்ந்து நாம் நோக்குவோம் என்று பார்த்தால், அங்கு ஆராதனை நடத்துகிறவர், ஆராதனை சொற்பொழிவு ஆற்றுகிறவர், இவரை தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், அவரை தான் நம்ம ஒரு நேர்கோட்டில் நாம் பார்த்து கொண்டு இருப்போம் என்பதாக நம்ம பார்க்கணும். நம்ம தான் அவங்கள தான் பார்த்துட்டு இருப்போம். இவர் என்ன சொல்றாரு, இந்த பிரதான ஆசாரியரை கவனிச்சு பாருங்க அப்படிங்கிறார். அப்படின்னா அவரை தான் என்ன பண்ணணும், நம்ம டார்கெட்டு, அந்த டார்கெட்டு யார் தலைவராக இருக்காங்களோ, அவர் சபையை நடத்தாலும் இந்த சபையின் தலைவர் நம்ம சொல்றதில்லை, சபையின் வழி நடத்தக்கூடிய ஒரு மூப்பர் அப்படிங்கிற பதம் இங்கு பொதுவாக சபைகளில் கொடுக்கப்படுகிறது. பிரிஸ்பைட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கு கொடுக்குறாங்க. அது மேய்ப்பும் பணி என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு மந்தை யாரை கவனித்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அந்த மந்தை தங்களை வழிநடத்தக்கூடிய மேய்ப்பனை கவனித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மேய்ப்பன் அந்த மந்தைக்கு மாதிரியாக அவர் செயல்படுகிறார். அப்படி எல்லாருடைய கவனமும் யார் மீது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேய்ப்பன் மீது தான் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் நம்ம யாரை கவனித்து பார்க்க வேண்டும், பிரதான ஆசாரியராக இருக்கிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார். அவரை தான் கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாரு கவனிக்கணும், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவரவே கவனிச்சிருக்கார். அவர் என்ன தப்பு பண்றாரு அதை நம்ம பார்த்துட்டு இருக்கார். அப்படி அவர் சொல்லவில்லை. பொதுவாக தப்பு பண்ணுவாங்களான்னு பார்த்தோம்னா, அது மேடையில் நிற்கும் போது தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும் என்பதாக பார்க்கும். மேலேண்டு தப்பு பண்ணுவாங்களா? தப்பு பண்ணுறது குறைவாகத்தான் சொல்லலாம். சொல் பிழை வரலாம், பொருட்பிழை வரலாம், இப்படி உச்சரிப்பின் பிழை வரலாம், இப்படி ஏதோ சில சிறு பிழைகள் ஏற்படலாம். ஆனால் நாம் அந்த முன்னாடி நின்று யார் பேசி கொண்டிருக்கிறாரோ, அது அரசியல் கூட்டமாக இருக்கலாம், அது ஆன்மீக கூட்டமாக இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு தொழிலாளர்
ஒரு கட்சி தொழிலாளர் நல கூட்டமாக இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாக இருக்கலாம். அது வந்து ஒர்க் ஷாப் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி எப்படி இருக்கலாம். அப்போ யார் முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து கவனித்து பார்ப்போம். எதுக்கு அவங்கள கவனித்து பார்க்குறோம் அப்படின்னா, அவர்கள் சொல்லுவதை கேட்டு அதன்படி செயல்படுவதற்காக. ஒன்று, அவர் சொல்லுவதை கேட்டு அதற்கு சரியான மறுமொழி கொடுப்பதற்காக. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம், அப்படி கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காங்கிரிகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு சபை என்ற அமைப்பு, ஒரு பிரிஸ்பைட்ரி என்று அழைக்கப்படுகிற அமைப்பு, ரெண்டு அமைப்பும் அங்கே கோயின்சைட் ஆகி அது வருகிறது என்பதை அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். ஆர்ச்சி பிஷப் ஆஃப் கான்டர்பரி ஒரு நாள் வந்து அவர் பிரசங்கம் பண்ணுவார். அவர் நின்று பிரசங்கம் பண்ணுவார். பேசும்போது இந்த மாதிரி மைக் வச்சுருக்கும் போது அவர் வந்து பேசுவார். அப்போ அவர் வந்து பேசும்போது அதுக்கு ஜனங்கள் வந்து மறுமொழி சொல்லுவார்கள். இது கத்தோலிக்க சபைகளில் நாம் அதிகமாக பார்க்கிறோம். மற்ற சிஎஸ்ஐ சபைகளிலும் சீர்திருத்த சபைகளிலும் டிஎல்சி சபைகளிலும் அது நம்ம பார்க்குறோம். அவர் வந்து முன்னாடி நின்றவர். நம்ம முறையாக சங்கீதம் கூட நம்ம வந்து முறையாக வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், மறுமொழி நாம் சொல்லுகிறவர்களாக. எப்படின்னா அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் வந்து அந்த மறுமொழி சொல்லக்கூடிய பழக்கம், பாரம்பரிய பழக்கம் ஆதி சபையிலே இருந்து இன்று வரைக்குமாக காணப்படுகிற உண்மை. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பிரசங்கியார் வந்து நின்றுட்டு வந்த உடனே என்ன சொல்லுவாருன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லுவார். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பார்த்துருக்குறோம், நாம் வந்து அதுக்கு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மறுமொழி சொல்லுவோம், உங்களுக்கும் உண்டாவதாக அப்படின்னு வந்து சொல்லுவோம். பீஸ் பி வித் யூ அப்படின்னு சொன்னால் அண்ட் ஆல்சோ வித் யூன்னு வந்து நம்ம சொல்வது ஒரு வழக்கமாக இருக்கிறது என்பதாக பார்க்கும். அது ஆங்கில சபை என்பதனால் அவர் வந்து நின்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து பீஸ் பி வித் யூ அப்படின்னு சொல்கிறார். பீஸ் பி வித் யூ, மைக் எடுக்கலை. பீஸ் பி வித் யூ அப்படிங்கிறாரு. அப்போ மைக் எடுக்கலை. பெரிய கூட்டம், அந்த பெரிய கூட்டங்கிறதுனால இந்த மைக் எடுக்காதனால பீஸ் பி வித் யூ அப்படின்னு அவர் சொன்னது வந்து அவங்க காதில் விழலை. அவர் நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, பீஸ் பி வித் யூ அப்படிங்கிறாரு, அவங்க காதில் விழலை. உடனே என்ன பண்ணுறாரு இவர், என்னடா அது இப்போ மைக்கில் ஏதோ கோளாறு இருக்கும் போடுறது, என்ன பண்ணுறாரு, சம்திங் இஸ் ராங் வித் த மைக் அப்படின்னு சொல்கிறார். சம்திங் இஸ் ராங் வித் த மைக்குன்னு சொல்லும்போது மைக் எடுத்துருச்சு. உடனே வந்து ஜனங்க என்ன சொன்னாங்க, அண்ட் ஆல்சோ வித் யூ டானுங்க. சம்திங் இஸ் ராங் வித் த மைக்குன்னு அவர் சொல்கிறது மைக் எடுத்துருச்சு. ஆம்பிளிஃபையர் கரெக்ட் ஆகி அது ஒர்க் ஆகிடுச்சு. ஒர்க் ஆன உடனே சம்திங் இஸ் ராங் வித் த மைக்குன்னு அவர் இந்த மைக்கு கிட்ட சொல்லும்போது ஜனங்களுக்கு என்னக்கா அவர் சொல்லிட்டாரு, சாமியார் சொல்லிட்டாரு, சபை குரு சொல்லிட்டாரு, அதுக்கு நம்ம மறுமொழி என்ன சொல்லணும், அண்ட் ஆல்சோ வித் யூ சொல்றேன். சம்திங் இஸ் ராங் வித் த மைக்கு சொன்னோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அண்ட் ஆல்சோ வித் யூட்டாங்க. அவர் ஆடி போயிட்டாரு. அப்ப என்னன்னு பார்த்தோம்னா, நாம சொல்லுவதை சரியாக கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் பிரதான ஆசாரியர் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை கவனிக்கணும். கவனிச்சாதான் வந்து நம்ம சரியான மறுமொழி சொல்லுகிறவர்களாகவும் சரியான வாழ்க்கை தரத்தை அமைத்துக் கொள்ளுகிறவர்களாகவும் இருப்போம் என்பது உண்மை. சிந்தை வேறுபாடு இருக்கலாம். இன்னொரு நடந்த சம்பவத்தையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருத்தர் வந்து நல்லா எங்களுக்கு டீச் பண்ணவர் மாதிரி அவர் ஒரு பெரிய தாடி வச்சுருப்பார். நல்ல நீளமாக ஒரு தாடி வச்சுட்டு அவர் என்ன இப்படி தலையாட்டி நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா முன்னாடி உட்காந்து அழுகுது, தேம்பி. இவருக்கு எப்படி இருக்கும், இவர் பிரசங்கம் பண்ண உற்சாகம் வந்துருச்சு. என்ன, அவர் அந்த அம்மா அழுகிறத பார்த்த உடனே பயங்கர உற்சாகம் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பிரமாதமாக பேசி முடிச்சுட்டு கடைசியில் வந்து கேட்குறாரு அந்த அம்மாட்ட. முடிச்சோன்னா, ஏம்மா நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் தேம்பி அழுதிங்களே, என்னோட மெசேஜ் உங்களுக்கு அப்படி டச் பண்ணிடுச்சா அப்படின்னு தலையாட்டி அவர் கேட்கும்போது அந்த அம்மா பார்த்துட்டு திரும்பி கண்ணில் தண்ணி வந்து சொல்லுது, இல்லைங்க ஐயா, நீங்கள் தலையாட்டி பேசினீங்களா, உங்கள் தாடியவே நான் பார்த்துட்டு இருந்தேன், காணாமல் போன என்ன கடாய் ஆடு ஞாபகம் வந்துருச்சு, அதனால தேம்பி அழுது. அவர் கேட்காமே இருந்திருக்கலாம். அந்த அம்மாட்ட கேட்க அவர் சொன்னது எதுவுமே அது கேட்கல.
அந்த அவருவே பார்த்துட்டு இருக்குது. அவர் தலையாட்டி ஆட்டி பேசுற உடனே அந்த தாடியை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு? காணாமல் போன ஆடு ஞாபகத்துக்கு வந்து விட்டது. காணாமல் போன ஆட்டை தேடுவீராக, வழி தப்பி போனார். அப்ப என்ன பார்த்தோம்னா அவங்க சரியா கவனிக்கிறது இல்லை. இதான் முக்கியம். அப்ப யாரை கவனித்து பார்க்க வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இப்படித்தான் நாம் கவனித்து பார்க்கிறோமா? இல்லை, அப்படி பார்ப்பதில்லை. ஏன்னா அவர் எப்படி வாழ்ந்தார் என்று பார்க்கும்போது அவர் ஆட்டுக்கு மேய்ப்பராக இருந்தாலும் ஆட்டை போலவே வாழ்ந்து ஆட்டை போலவே மரித்தார். ஒரு ஆட்டுக்கு இயற்கை மரணம் உண்டா? ஒரு ஆட்டுக்கு, எந்த ஆட்டிற்கும் இயற்கை மரணம் கிடையாது. ஒரு ஆடு சாகர நிலைமையில இருந்தாலும் சரி, அந்த ஆட்டை என்ன பண்ணிடுவாங்க? சாகருக்கு முன்னாடி அடிச்சிடுறா, சாகருக்கு முன்னாடி அடிச்சிரு. இதுதான் நடக்கக்கூடிய உண்மை. அதனாலதான் வேறு எந்த விலங்கோடையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இணைத்து காட்டாமல் ஆட்டுக்குட்டியோடு இணைத்து காட்டுகிறார். அது வாழ்க்கை வாழ வேண்டியது ஆட்டுக்குட்டி. ஆடை பத்தி சொல்லல, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி. அதை பிரதர் சொல்லுவார். அதை படிக்கும்போது எப்படி படிப்பாங்களாமா? ஒரு வயதான ஆட்டுக்குட்டின்னு படிப்பாங்க. அப்படிதான் பிரதர் சொல்ல, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிய ஒரு வயதான ஆட்டுக்குட்டின்னு சொன்னோம்னா அர்த்தம் மாறுது இல்லையா? அப்ப அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு உச்சரிப்பை சரியாக நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதா பார்க்கிறோம். அது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களை வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியர் என்று சொல்லிவிட்டார். அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்ங்கிறார். பாருங்க என்ன அழகா சொல்றாரு. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். ஏன்னா அவருக்கு பலவீனம் இல்லை, அவர் பலம் உள்ளவர். நமக்கு பலவீனம் உண்டு. இந்த பலவீனத்தை பார்த்து பரிதபிக்கிறார். ஐயோ பாவம், என்ன கஷ்டப்படுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்களோ, வீட்டில் இருந்தாங்களோ, ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, மரணப்படுக்கையில் எப்படி இருந்தாலும் ஐயோ பாவம் இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம படுவோம். எனக்கே ஒரு பயங்கர தலைவலி வந்துச்சுன்னு வையுங்க, அது உங்களை பாதிக்குமா? அது என்ன வெகுவாக பாதிக்கும். ஆனால் நீங்கள் அதற்காக ஜெபிப்பீர்கள், பரிதாபப்படுவீர்கள். ஐயோ பிரதருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்களே தவிர அந்த வலியை நீங்க ஷேர் பண்ண முடியாது. எனக்கு வந்த வலி நான் தான் அனுபவிக்க வேண்டும், அதை நீங்க ஷேர் பண்ண முடியாது. ஆனால் இவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் அப்படிங்கிறார். நம்மளுக்கு சோதனை அனைத்து அவருக்கு வந்துச்சு. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு, பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். எல்லா விதத்திலும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்னெல்லாம் பாடுகள் மனிதனுக்கு வருகிறதோ அத்தனை பாடுகளும் அவருக்கு வந்தது. என்னெல்லாம் பாடுகள் மனிதனை விழச் செய்ய பார்க்கிறதோ அத்தனை சோதனைகளையும் அவர் சகித்தார். நமக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்லப்படல, நமக்கு தெரியல. எல்லாம் எழுதினால், அவர் செய்த அற்புதங்களை எழுதினாலே உலகம் கொள்ளாதுங்கிறாரே. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அந்த பயோகிராபியை பக்கத்தில் இருந்து ஒருத்தர் எழுதிட்டே இருந்திருந்தான்னு வையுங்க, முடியாதுங்க. ஆனா இருக்கு. எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வர பாடுகள் துன்பங்களில் அவர் பட்ட கஷ்டங்கள் உண்டு என்பது சொன்னால் அது நிகராக, அது நிகர இல்லை என்பதாக பார்க்க. நம்மை போல் சோதிக்கப்பட்ட நம்ம ஏற்கனவே பல பாடங்கள் பார்த்திருக்கோம். ஆதாமுக்கு 3 சோதனை வைக்கப்பட்டது. ஆதாம் விழுந்தார். உணவு சம்பந்தமான சோதனை, உறவு சம்பந்தமான சோதனை, உடைமைகள் சம்பந்தமான சோதனை. உணவு சம்பந்தமான சோதனை, கனியை புசிக்க உறவு தூண்டியது. என் கண்கள் திறக்கப்பட்டது, உன் கண்களும் திறக்கப்படும். வஞ்சனைக்குட்பட்டார், உடைமைகளையும் இழந்தார். ஆனால் யோபு அதே சோதனைகள் வந்தது. உணவு சம்பந்தமானவர்கள் அழிந்து போனது,
உடைமைகளும் அழிந்து போனது, உறவும் தூஷிக்கிறது. கடவுளை தூஷித்து ஜீவனை விடு. கடவுளுக்கு நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? நிர்வாணியாய் தாயின் வயிற்றில் ஒரு நிர்வாணியாய் திரும்ப போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றி சொன்னார் அவர். உறவு சம்பந்தமான சோதனை வந்தது. உறவுகள் அனைத்தும் அழிந்தது, மனைவியை தவிர. பிள்ளைகள் அழிந்தது. மனைவியும் ஏசுகிறார், திட்டுகிறார். நறுக்கு இருக்கு. உன்னை படிச்ச கடவுள் 4 வார்த்தை சொல்லி நறுக்கு திட்டிட்டு செத்து போய் இருக்கிறான். இதுக்கு மேல என்ன வேணுங்க? மனைவி சொன்னா வேத வாக்காக காணப்படும், அவர் சொல்லுவதை செய்வார்கள். அப்படித்தான் ஆதாம் செய்தார், அப்படித்தான் நாமும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் யோபு செய்யவில்லை, வெற்றி பெற்றார். அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லி உணவு சம்பந்தமான சோதனை வந்தது. இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பேன், சகல ராஜ்யத்தையும் ஒரு நிமிஷத்தை காட்டி எல்லாம் உனக்கு கொடுக்க, நீ வாழ விழுந்து பணிந்து கொள், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டு ஒருவரே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்கின்ற எழுதியிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுள் வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. கீழே உங்களை பிடிச்சுக்குவாரு. அப்படிதான் இருக்கு, தூக்கிட்டு போவாரு. கவலை இல்லாம குதி. கடவுள் உனக்கு தகப்பனாக இருந்தால் வெட்டி குதி. பார்க்கலாம். உறவு சம்பந்தமான வைக்கப்பட்ட சோதனை ஆண்டவர் வெற்றி பெற்றார். அப்ப அது போல நமக்கு வரக்கூடிய சோதனைகள் தான் இவைகளும். உணவு சம்பந்தமான சோதனை நமக்கு வருகிறது. சக்கரை கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. உணவு சம்பந்தமான சோதனை. ஆன்மீக வீட்டாரை காணவில்லை, உறவு சம்பந்தமான சோதனை. உடைமைகள் சம்பந்தமான சோதனை. என்ன செய்வது, எப்படி செய்வது, பொருள் விரயம் ஏற்படுகிறது, வாழ வழி இல்லையே என்று இயங்கக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. பொருள் சம்பந்தமான சோதனை. கோர்ட்டு கேஸ் பல வகையாக காணப்படுகிறது. சிவில் கேஸ். இது எல்லாம் உடைமைகள் மூலமாக வரக்கூடிய சோதனைகள். இவை எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வைத்து வழக்கை தீர்த்து கொள்ளுவது உங்களுடைய வழக்குங்கிற. நான் உங்களை வழக்கை தீர்த்து வைக்கிறக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கிற உடைமைகள் சம்பந்தமான சோதனை. அடுத்த வசனம் படிங்க. எபிரேயர் 4:16. ஆதலால் இரக்கத்தை பெறவும், ஆதலால் நாம் அவருடைய இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும், தைரியமாய் கிருபாசன தண்டை சேரக்கடவோங்கிற. தைரியமாய் கிருபாசனத்தை, அதுதான் டார்கெட். தைரியமாய் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கவும், அவருடைய கிருபையை பெறவும், சகாயம் கிடைக்கவும், கிருபாசன தண்டை தைரியமா சேருங்க. அதான் ஒரு 2 குழந்தைங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடுது. 2 குழந்தைங்க, சின்ன குட்டி குட்டி குழந்தைங்க ஓடிட்டு இருக்கும்போது அந்த டார்கெட் ரோட்டுக்கு பக்கத்துக்கு வந்துருச்சு ஒரு குழந்தை. இன்னும் ஒரு 2 எட்டு வச்சுதான் அது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடும். அந்த நேரத்தில் பக்கத்தில் ஓடி வந்து இந்த குழந்தை பொத்துரு விழுந்துருச்சு. இந்த குழந்தை அந்த கோட்டை தாண்டி போயிட்டு இருந்த குழந்தைய தூக்கி விட்டுருக்கலாம், அது செய்யலை. அந்த குழந்தை எந்திரிச்சு, அஜிஜோ இந்த குழந்தை விழுந்துருச்சா அப்படின்ட்டு என்ன பண்ணுது, அது உடனே போய் அந்த குழந்தை தூக்கி விட்டு அந்த குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு 2 குழந்தையும் சேர்த்து ரோட்டு கிராஸ் பண்ணுது. இது இது அது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. யாரோ சொல்லி கொடுத்தாங்களா? அது அந்த ரன்னிங் ரேஸ்ல டார்கெட் வந்தாச்சு. இன்னும் 2 ஸ்டெப் வச்சுதான் ஜெயிச்சிடும். அது பக்கத்தில் ஓடி குழந்தை செகண்ட் பிரைஸ்ல வந்துடும். அது கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு வந்துடும். உடனே அது அந்த கோட்டை கிராஸ் பண்ணாம நின்று பார்த்து திரும்பி பார்த்து போய் அந்த குழந்தைய தூக்கி விட்டு அந்த குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு 2 குழந்தைகளும் அந்த அந்த லைனை அந்த டெட் லைனை கிராஸ் பண்ணுதுங்க. அப்ப 2 குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்லையா? 2 குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். அந்த குழந்தைக்கு தெரியாது ஒரு பெரிய ஒரு நிகழ்வை நிகழ்த்தி ஒரு எடுத்துக்காட்டாக உலகத்திற்கு அது காட்டியிருக்கிறது என்பது ஒத்துக்குமே தெரியாது. இன்னைக்கு தெரியுது எல்லாத்துக்கும். எப்படி அந்த குழந்தைக்கு அந்த உணர்வு வந்தது? யார் சொல்லி கொடுத்தா? யோசனை பண்ணி பாருங்க. எப்படி வரும்? அதுக்கு
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இது வாசகம் சொல்லுது, பழமொழிகள் நீதிமொழிகள்ல சொல்லுது. நடக்க வேண்டிய நடத்து. அப்ப முதிர் வயது வயசான காலத்திலும் அவங்க அதை விட மாட்டாங்க, அதை செய்வாங்க. சின்னதுல இருந்து கத்துக்கணும், சின்னதுல இருந்து கத்துக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எந்திரிச்ச உடனே பாயை சுருட்டி வைக்கணும், போர்வையை மடிச்சு வைக்கணும். இது சின்னவங்க பெரியவங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. பாயை சுருட்டி வைக்கணும், போர்வையை மடிச்சு வைக்கணும், அவ்வளவுதான் ஸ்பேஸ். ஆனா இன்னைக்கு போர்வையை மடிச்சு வைக்கிற பழக்கம், பாயை சுருட்டி வைக்கிற பழக்கம் கிடையாது. எல்லாம் சொபஸ்டிகேட்டடா எல்லாம் ஃபார்ம் பெட்டில் அப்படி தான் படுக்கிறோம். பெட்டை சுடுவாங்களே நமக்கு தெரியாது, சுருட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல திக்காக இருக்கக்கூடியது தான். போர்வை போத்தி தூங்குவாங்களா? போர்வையை மடித்து வைப்பாங்களா? மடித்து வைக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக நீங்கள் போர்வையை மடித்து வச்சிங்கன்னா தான் உங்கள் மனசு அந்த மாதிரி மடிச்சு இருக்கும். நீங்கள் எந்த சொன்ன போர்வையை மடிக்கலையா, உங்கள் மனசு அப்படித்தான் கலைஞ்சு கிடக்குது. ஒரு பொருளை நீங்கள் அடுக்கி வைக்கிறீங்க, நீங்கள் அடுக்கி வச்சீங்கன்னா உங்கள் மனது அடுக்கடுக்காக நன்றாக நேர்த்தியாக இருக்கும். நீங்கள் கலைச்சி போட்டு இப்படித்தான் இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மனதும் அப்படித்தான் இருக்கும். சில மீட்டிங்கில் வந்து நான் பார்த்துருக்கிறேன், முந்தைய காலத்தில் பார்த்துருக்கிறேன். ஒரு 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 40-50 பேர் வரக்கூடிய மீட்டிங்கு, எல்லாம் செருப்பு கழட்டிட்டு மீட்டிங் போய் அட்டன் பண்ணுவாங்க. அந்த இடையில வந்து நான் ஏதாவது ஃபோன் பண்ணுறதுக்காக வெளியே வந்து பார்த்தேன்னா அந்த செருப்பெல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது எல்லாரும் அடுக்கிற மாதிரி வச்சுட்டு போனாங்களா, இல்லை எப்படி இது அடுக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுது, எல்லாம் செருப்பு கழட்டி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அது செருப்புகள் எல்லாம் அடுக்கி வைக்குது இந்த குழந்தைங்க. ஏன்னா இது 10 மணிக்கு சபை ஆரம்பிச்சா குழந்தைகளுக்கு வந்து 11 மணிக்கு தான் சண்டே கிளாஸ், 10:30 மணிக்கு தான் சண்டே கிளாஸ். அதுக்குள்ள என்ன பண்ணுதுங்க, அதுக்கு போய் அடுக்கி வைக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் கற்றுக் கொடுத்துருக்காங்களா, அல்ல கற்றுக் கொடுக்காம செய்தான்னு தெரியல. இதுதான் பேரண்டிங்னு பார்ப்போம். அப்போ அந்த ஒழுங்கு கிரமம் எப்படி வருகிறதுன்னு கேட்டோம்னா அது பழக்கத்தில் வருகிறது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடக்கும். அதுதான் அவர் ஜீசஸ் வந்து போறாரு, எல்லாவற்றிலும் நமக்கு சோதிக்கப்பட்டிருக்கிறார், பாவம் இல்லாத பரிசுத்தராக இருக்கிறார், எல்லா விதத்திலும் நம்மை போல் சொல்லி. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவும். அந்த டார்கெட் தைரியமாக நாம் சேர முடியுமா? கிருபாசனம் அப்படிங்கிற என்னங்கிறது கிருபாசனம் அப்படின்னு நமக்கு தோணும். கிருபாசனம் கோராசனம் அப்படின்னு ஏதோ மருந்து கடையில் போய், நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு போய் கோராசனம்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, கிருபாசனம்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்களா? கிருபை கூட்டல் ஆசனம். ஆசனம்னு என்னது? ஆசனம் உட்கார்ற இடம். ஆசனம்னா உட்கார இடம். ஆசான் என்று சொன்னால் அமர்ந்திருக்கிறவர், நம்மை அமைச்செய்கிறவர். கிருபை கூட்டல் ஆசனம், மெர்சி சீட் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் மெர்சி சீட். அந்த மெர்சி சீட் எது? நம்ம போய் உட்கார முடியுமா? ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அந்த ஆலயத்தில் இப்படி இது புல்பிட்டு முன்னாடி ஃபாதர் நிற்கிறாரு. அங்கே வந்து இது தடுப்பு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காங்கிரிகேஷனு, ஜனங்க. நான் ஃபாதரை பார்க்கறதுக்காக அது கதவை திறந்துட்டு உள்ளே போகிறேன். ஒருத்தர் என்னை தடுத்துட்டார், அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற. ஃபாதர் பார்க்கணும். ஃபாதர் அப்படி சுற்றி வந்து பின்னாடி ரூமில் இருக்கும், அங்கே வெயிட் பண்ணி வருவார். அது புல்பிட், அது ஆல்டருக்குள்ளே போகிறக்கு உனக்கு அருகதி கிடையாது. என்ன டிசிப்ளின் பாருங்க, என்ன டிசிப்ளின். நான் கோச்சிக்கல. ஓ இதுதான் முறையா? அதுக்கப்புறம் அதனால தான் தடுப்பு வச்சிருக்காங்க. அவர் தான் அங்கே நிற்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் பிரதான ஆசாரியர், பிரிஸ்பைட்ரி பாஸ்டர், மேய்ப்பராக இருக்கிறார். அவருக்கும் நமக்கும் வந்து ஒட்டாது.
அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். எப்படி உயர்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அதான் சொல்றாரு எபிரேய ஆசிரியர். அவர் திருப்பி எபிரேய ஆசிரியர் எழுதுறாரு 5ஆம் அதிகாரம் 7 to 9 எப்படி எழுதுறாரு பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிறவர் அல்ல, மாம்சத்தில் பிறந்து இருந்தவரும் அல்ல. அவர் பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவ சமூகத்தில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பாருங்க. இப்ப மாம்சத்தில் வந்தால் மரணம் என்பது நிச்சயம். மாம்சத்தில் வராதவர்களுக்கு மரணம் என்பது நிச்சயம் இல்லை. மாம்சத்தில் வராதவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் தேவதூதர்களாக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தேவதூதர்களுக்கு மரணம் என்பது நிச்சயம் இல்லையான்னு கேட்டா அவர்களுக்கும் மரணம் உண்டு. கீழ்ப்படியாமை நிமித்தமாக மரணம் என்பது அவர்களுக்கு சம்பவிக்கும். தேவதூதர்களா இருந்தாலும் சரி, அவனுக்கு அதேதான். யோவானை வணங்கும்படி யோவான் தேவதூதனை வணங்கும்படி அவன் காலில் விழுகிறார். நீ என்னை வணங்காதே, உன்னோடும் உன் சகோதரன் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், கடவுளை தொழுதுகொள். தொழுகைக்கு பாத்திரமானவர் அவர் தான் இல்லையா? மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்க பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் எப்பங்க செய்வான்? யோசனை பண்ணி பாருங்க. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஒருத்தர் வேண்டுதல் செய்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய வாழ்க்கையின் இறுதி காலமாக இருக்கு. தன்னால் நேசிக்கப்பட்டவரின் இறுதி காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ல போய் பார்த்தா தெரியுது, அங்க போய் பார்த்தா தெரியுது. அதுக்காக ஒரு பெரிய பாட்டு வைக்கிறாங்க ஆறுதல் படுத்துவதற்கு. அது மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்தலாமே தவிர அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆறுதல் படுத்துவது இல்லை. அது பலத்த சத்தம், பலத்த கண்ணீர், வேண்டுதல், பிரிவை தாங்க முடியவில்லை. இதான் செய்யறார். வேண்டுதல் செய்து அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் குமாரனா தான் இருக்கிறாரு. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, இதாங்க முக்கியம். பாடுபடுத்தணுங்க, பட்ட பாடுகள். அவர் குமாரன் தான். குமாரனா இருந்தாலும் பட்ட பாடுகளால் இயேசு கிறிஸ்துவே அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் எம்மாத்திரம். அதுக்காக தான் இந்த கஷ்டம் துன்பம் எல்லாம் வருதுங்க. அதான் வருது. ஒரு பெரிய பில்லியனர் அப்படி சொல்றேன் இல்லையா, பெரிய அவர் பசங்க எப்படி வளருவாங்க? அவங்க லக்ஸுரியா இருக்கும், சூப்பரான கார் இருக்கும், அவங்க கை கழுவு கூட வேண்டாம், ஆள் வாயை திறந்தா போடு ஊட்டி விடுறதுக்கு ஆள் இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாக காணப்படலாம். அப்படி வசதி படைத்தவர்கள். ஆனா ஒரு அரசனை எடுத்துக்கொண்டால் அரசனுடைய குமாரன் இளவரசர் எங்கே வளருவார் அப்படின்னு கேட்டா எங்க வளருவார்? அவர் அரண்மனையில் வளரமாட்டார், ஆசிரமத்தில் வளருவார். அவர் மாளிகையில் வளர மாட்டார், குடிலில் வளருவார். ஒரு ஆசாரத்திலே கொண்டு போய் விட்டு விடுவார்கள். ஏலியின் இடத்திலே கொண்டு போய் விட்டு விட்டால் தாய் பால் மறக்க பண்ணி கொண்டு போய் ஏழு இடத்திலே விட்டு விட்டால் அன்னாள் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க? ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க? ஏன் டீச்சர் வைக்கிறாங்க? ஏன் பாட சொல்லி தர்றாங்க? எந்த ஒரு பிள்ளையும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாது. யாருக்கு கீழ்ப்படி கேட்டீங்கன்னா ஆசானுக்கு கீழ்ப்படி. ஒரு கலெக்டர் வீட்டில் ஒரு கலெக்டர் சொல்றாங்க, குழந்தைக்கு சொல்றாங்க, இது இப்படி வராது, இது இப்படிதான் செய்யணும், உனக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை சொல்லுது, எங்க டீச்சர் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, இதான் கரெக்ட், உனக்கு ஒன்றும் தெரியாது. யாரை பார்த்து சொல்லுது குழந்தை? கலெக்டரை பார்த்து சொல்லு. இதாங்க நிலைமை. இப்படியாகத்தான் அங்கே காணப்படுகிறது. பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும்
நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு, அந்த நித்திய ரட்சிப்பு அங்கதான் இருக்கு, வேற எங்கே அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று கடவுளாலே நாமம் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்னும் தேவ இந்த கடவுளாலே நாமம் தெரிவிக்கப்பட்டார். எவ்வளவு பாடுகள் பத்தியில கடந்து வந்திருக்கும். அதாங்க வாழ்க்கை. ஒயிட் காலர் ஜாப்னு சொல்றோம். அந்த ஒயிட் காலர் ஜாப் எப்படி வந்திருக்கும் யோசனை பண்ணிப்பாரு இல்லையா? கஷ்டப்படாம ஒருத்தர் கலெக்டர் ஆக முடியாதுங்க. பாடுகளுக்கு உட்படாம யாருமே பிரகாசிக்க முடியாது. அதான் இந்த ஃபாதருக்கு படிக்கிறாங்க இல்லையா, சொல்லுவாங்க ஃபாதருக்கு படிக்கிறவங்களுக்கு அது 14 வருஷமெல்லாம் படிப்பாங்க. ஸ்கூலிங்ல இருந்து கொண்டு 14 இயர்ஸ் பக்கம்லாம் வரும். அதுல அவங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கு. அது 3rd இயர்ல 4th இயர்ல ஒரு இன்டர்ன்ஷிப் வரும், ஃபைனல் இயர் ஒரு இன்டர்ன்ஷிப் வரும். அப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபாதர் படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊருக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்ருவாங்க. அவ்வளோதான், வேறு காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் அந்த ஊரில் இறங்கி, பாம்பேனா பாம்பே, கேரளானா கேரளா, அந்த ஊரில் போய் இறங்கி அந்த ஊரில் போய் ஒரு வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையில் என்னென்ன கஷ்டமெல்லாம் இருக்குன்னு வந்து கஷ்டத்தை பட்டு, ஒரு ஹோட்டலில் பாத்திரம் கழுவுற வேலையாக இருக்கலாம், ஒரு மூட்டை தூக்குற வேலையாக இருக்கலாம், ஒரு ரிக்ஷா இழுக்கிற வேலையாக இருக்கலாம். இப்படி 1 வருஷமோ 6 மாசமோ அந்த வேலையை இந்த ஃபாதர் செய்வார். அவர் இப்பெல்லாம் இருக்காருன்னு தெரியல, அந்த வேலையை செய்வார். அவர் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஃபாதர் ஆகிடுவார். யோசனை பண்ணுங்க, எதுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்பு? ஜனங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு அவருக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பாக்கி அந்த ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி போய் பழக முடியாது. பரிதவிக்க முடியும். இந்த கஷ்டமா, நானும் மூட்டை தூக்கி இருக்கிறேன், நானும் ரிக்ஷா எடுத்திருக்கிறேன், நானும் டிச் கிளீன் பண்ணியிருக்கிறேன், நானும் டாய்லெட் கிளீன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருப்பார்கள், இருந்தார் என்பதுதான் வேதம் நமக்கு ஒரு படிப்பினையாக கற்றுக் கொடுக்கிறது என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்கணும். அதனால்தான் இந்த பிரதான ஆசாரியர் அதுல முதல் 3 வசனத்தை படிச்சீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியர் அவருடைய தன்மையை பாருங்க. அன்றியும் மனுஷரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியரும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி, பாவங்களுக்காக பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தும்படிக்கு எந்த பிரதான ஆசாரியரும், அப்ப மனுஷனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறார். ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அதுக்கு மேல யாராவது இருப்பாங்களே, பிரதான அமைச்சர் இருக்கிறாரு, பிரதான மந்திரி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பார்த்தோம்னா மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லையா? அதுபோல மனிதர்களாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆசாரிய வகுப்பிலே வரக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக கடவுளுடைய காரியங்களுக்காக நியமிக்கப்படுவார். இப்ப அவர் வந்து மீடியேட்டரா இருக்கார். மனுஷங்க வந்து ஏதாவது கொடுக்கணும்னா அவர்கிட்ட கொடுத்தா அவர் கூட போட்டுருவார், கடவுள் கொடுத்துருவார். காணிக்கையும் பலிகளையும், பலிகள் வெளியே செலுத்தப்படுகிறது, காணிக்கை உள்ளே செலுத்தப்படுகிறது. காணிக்கை பலியாக செலுத்தப்பட்டு வருகிறது, அதுக்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம், தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே, தானும் பலவீனம் ஆண்டவனா அப்படின்னா அவரும் பலவீனம் உள்ளவர் தான். எந்த ஒரு பிரதான ஆசாரியனோ அல்லது சபை தலைவரோ சபை குருவோ அல்லது ஆசானோ அவர் எல்லாத்துக்கும் டாப்பா இருப்பான்னு சொல்ல முடியாது. தானும் பலவீனம் உள்ளவனானபடியால் அறியாதவர்களுக்கு நெறி தப்பி போனவர்களுக்கும், அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறார். இறங்கத்தக்கவர்கள், அறியாதவர்கள் நெறி தப்பி அவங்களுக்கு வந்து இறங்குறார். இறங்கிறது மட்டும் இல்லையா, அடுத்தது என்ன சொல்ற 3ஆம் வசனம் எப்படி எழுதுறாரு பாருங்க. அது நிமித்தம் அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது, அது போல அவர்கள் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல, ஜனங்களுடைய பாவங்களுக்கு அப்படிதான் பலி கொடுக்கிறார். அப்படி பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா இருக்கிறது. தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா.
அவருடைய பாவத்திற்காகவும் பலியிட வேண்டுமா? அவர் ஜனங்களுடைய பாவத்திற்காக பலியிடுகிறார், தன்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் பலியிட வேண்டும். இதுதாங்க நியமம். அப்படின்னா நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய சர்ச்சுங்கள்ல, ஆலயங்கள்ல, குருக்கள்ல எதில் பார்த்தோம்னா காணிக்கை எடுப்பான். ஆஃபரிங் பாக்ஸ் போகும். ஆஃபரிங் பாக்ஸ் போகும்போது என்ன பண்ணுவாங்க? ஆஃபரிங் பேக் போகும் இல்லையா? ஆஃபரிங் பேக் போகும்போது என்ன பண்ணுவாங்க? அதில் காணிக்கை போடுவாங்க. அப்போ அந்த பேக் வந்து அந்த ஃபாதர் கிட்ட வருது, அந்த ஐயர்கிட்ட வருது, சர்ச் தலைவர்கிட்ட வருது. அவர் என்ன பண்ணுவார்? அவரும் அதற்கு தூக்கி பாக்கெட்டில் போட்டு வைப்பாரா? அவரும் அன்னுடைய பாக்கெட்லேருந்து தூக்கி அதை காணிக்கையை போட்டுட்டு அதை வாங்கி வச்சு ஜெபம் பண்ணுவார். இதே நடக்கும். அப்போ காணிக்கை காங்கிரிகேஷன் மட்டும், சபை மட்டும் கொடுப்பது அல்ல, அவர் ஆசாரியரும் கொடுக்கிறார், அவரும் கொடுக்கிறார். அப்படின்னா மனிதர்களைப் போலவே அவரும் பாடுள்ளவராகத்தான் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஆசாரியன் தனக்காகவும் பலி செலுத்துகிறான், ஜனங்களுக்காகவும் பலி செலுத்துகிறான். ஜனங்களுடைய பலியும் செலுத்துகிறான், தனக்காகவும் பலி செலுத்துகிறான். யார் பிரதான ஆசாரியர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். அப்படின்னா பிரதான ஆசாரியர் எத்தனை பலி செலுத்துகிறார்? 2 பலி செலுத்துகிறார். அதுதான் அவரும் பலவீனம் உள்ளவராக இருக்கபடியால் அவரும் பலி செலுத்துகிறார் போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, கத்தோலிக்க சபையில் வந்து கத்தோலிக்கர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வார். இது நடக்கிற சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும். அப்போ சின்ன வயசுல இருந்தே அந்த கேட்டிசம் கிளாஸ் கொடுப்பாங்க, அந்த ஹோலி கம்யூனியன் கொடுப்பாங்க, நன்மை கொடுப்பாங்க. இந்த ஹோலி கம்யூனியன் கேஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாவ சங்கீதனம் சொல்றதுக்கு பழக்குவாங்க, கன்ஃபெஷனுக்கு பழக்குவாங்க குழந்தைங்கள. நல்லது தானே? ஏய், பாவம் செய்யக்கூடாது, மோசமாக நடக்கக்கூடாது, பென்சிலை திங்கக்கூடாது, ரப்பரை திருடக்கூடாது, பென்சில் பாக்ஸ் நல்லா இருக்குன்னு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது, டீச்சர்கிட்ட குறும்பு பண்ணக்கூடாது, டிஃபன் பாக்ஸை திறந்து தின்றக்கூடாது, பசிக்குதுன்ட்டு இன்னொருத்தன் டிஃபன் பாக்ஸ், இப்படி பல வாராக வந்து அவங்க டீச் பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு. அப்போ நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் போய் இந்த குழந்தைங்க போய் ஃபாதர் உட்காந்துட்டு இருப்பாரு, சைடில் தான் இருக்கும், அந்த சைடில் போய் முழங்கால் போட்டு யாரும் வந்து பார்க்கக்கூடாது இல்லையா? அவங்க பார்க்கக்கூடாது. அதனால வந்து அவங்க வந்து உட்காந்து அவங்க முழங்கால் போட்டு அவங்க கிட்ட ஃபாதர் ஃபாதர் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். அவர் ப்ளஸ் பண்ணி மன்னிச்சிருவாரு. இதுதான் வழக்கு. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்டால், சாமி நான் பாவி வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கணும். சாமி நான் பாவி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். இந்த குழந்தைங்க போகும், சின்ன சின்ன குழந்தைங்க தானே, அது போயிட்டு என்ன பண்ணும், பாவி நான் சாமி வந்திருக்கிறேன். அது சரியா சொல்ல தெரியல இருக்கு. அது என்ன சொல்லிடும், சாமி நான் பாவி வந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்தா அது வந்து பின்னாடி வர்றதுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அது அங்கே போய் முழங்கால் போட்டு பாவி நான் சாமி வந்திருக்கேன் அவர் பயந்துடுவார். அப்புறம் யோசனை பண்ணுவார், இந்த குழந்தை சொல்றது கரெக்டு தான், நானும் பாவிதான், அது குழந்தை இல்லையா? குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்ன மாதிரி குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதான் போல இருக்கிறது, அந்த குழந்தையினை பாவியாக சொல்லுவது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு மேல் மனசில் நினைச்சுக்கலாம். தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்த. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாக செலுத்தினார், தன்னையே பலியாக செலுத்தினார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியின் தன்னை பலியாக செலுத்தினார் இல்லையா? உலகத்தின் பாவத்திற்காக ஆண்டவர் மற்றவருடைய பாவத்திற்காக பலி செலுத்தினாரே, தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தினாரா? என்ன பிரதர் கேள்வி கேட்கிறீங்க? இயேசு பாவம் இல்லாத பரிசுத்தர், அதனால அவர் பலி செலுத்த வேண்டியதில்லை. இயேசு பாவம் இல்லாத பரிசுத்தர், அதனால் பலி செலுத்த வேண்டியதில்லை. அதனால ஒரே பலி போதும் பிரதர் சொல்லலாம் நம்ம. ஆனால் நியதி என்ன? தனக்காகவும் பலி செலுத்த வேண்டும் இல்லையா? தனக்காகவும் பலி செலுத்த. அப்படி என்று சொன்னால் இயேசு தனக்காக செலுத்திய பலி எது? தன்னையே பலியாக செலுத்தி விட்டார். அந்த பலியில் 2 பலியும் அமைந்திருக்கிறது சொல்லலாம், அப்படியே சொல்லலாம். எனவே பிரியமானவர்களே,
இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக வந்தார் இல்லையா? பிரதான ஆசாரியராக வந்தார். ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்படைத்தார். நம்மை போல சகல பாடுகளையும் சகித்தார். நம்மை போல ஞானஸ்நானம் அவர் எடுத்தார். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக அவரும் ஞானஸ்நானம் எடுத்தார். இயேசு பாவி அல்ல, நம்ம கன்ஃபார்மா தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு மரித்தார். இயேசு பாவி அல்ல. இயேசு மரித்தது நமது பாவங்களுக்காக. எல்லாம் கரெக்ட். அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியன் நாமம் தெரிவிக்கப்பட்டார். மனம் மாறாமல் இருப்பார். அந்த கிருபாசனத்தை நாம சேர்த்துவதற்காக அவர் பிரதான ஆசிரியராக இருந்து பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பலி செலுத்தப்பட்டதா? குழந்தையா பிறந்திருக்கிறாரு, அவர் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறிய பின்பு ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆலயத்துக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவார்கள். எதற்கு? இந்த குழந்தைகளுக்காக பலி செலுத்துவார்கள். செலுத்தப்பட்டதா? ஆண்டவருக்காக பலி செலுத்தப்பட்டது. புரியுதுங்களா? அது மாத்திரம் அல்ல, பின்னாடி சபையின் பலியும் இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்ட பலிதான். இயேசு கிறிஸ்து தலை என்ற பலி உலக ஜனங்களுக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய பலி மரித்துக் கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? அது இரண்டாம் பலி. அதனாலதான் எருபாகால் என்று அழைக்கப்படுகிற கிதியோன் இரண்டாம் காளையை பலியிட்டார். அதிகாலையில், இருட்டு வேளையில், விடிவதற்கு முன்பாக, பொழுது விடிந்து 1000 வருட அரசாட்சி வருவதற்கு முன்பாக இந்த இரண்டாம் காலை என்று அழைக்கப்படுகிற சபை பலியாக வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து தனக்காக செலுத்தப்படுகிற பலி. ஒரே ஒரு வசனத்தை படித்து முடித்து விடலாம். சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை இடத்தில் கூட்டுங்கள்னார். அப்படின்னா பலியினால் உடன்படிக்கை, என்னோடு உடன்படிக்கை. தலையாகிய கிறிஸ்து பலியாக மரித்தார். தலையை வெட்டினாங்கன்னு வையுங்க. ஏதோ ஒரு விலங்கு, மனிதர், எப்படி வேணா வச்சுக்குவோம். தலையை வெட்டின உடனே சைலண்டா இருக்குமா, இல்லை ஏதாவது மாற்றம் நிகழுமா? சரீரம் துடிக்கும். தலை துடிக்குமா? தலை துடிக்காது. தலை துண்டிக்கப்பட்டவர்களில் தலை துடிக்காது, சரீரம் துடிக்கும். தலை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரீரம் எது? சபை. சபை துடிக்கிறது. சபை துடித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? சபை அடங்கிவிடும். 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிக்கும் போது சபை தலையோடு சேர்ந்து மைக்ரோ சர்ஜரி ஒட்ட வச்சிருவாரு. இது நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? எனவே இந்த பலி எப்படி பலியாகிறது என்பதை குறித்து கற்றுக்கிட்டோமானால் மற்றொரு தியானத்திலே நாம் தியானிக்கலாம். பிதாவாகிய யாவை கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.